பார்த்தீங்கன்னா நிறைய கோவில்களில் அந்த கல்வெட்டுகள் இருக்குங்க. இங்கே பாருங்க, துவாராச அன்பர்களுக்கு வணக்கம். ஒரே ஊரில் ரெண்டாவது கோயிலும் இதே நிலைமையில இருக்கும் நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாமே சோழர் காலத்து கோயிலுங்க. நான் வீத்துறையூரில் சோழீஸ்வரர் கோயிலுக்கு வந்தேன். அந்த கோயிலில் சொன்னாங்க பின்னாடி வாலீஸ்வரன் இன்னொரு சிவன் கோயில் இருக்கு, அதுவும் சோழர் காலத்தில் கட்டினதான்ட்டு. இந்த விமானத்துக்கு பின்னாடி இருக்க ஒவ்வொரு சன்னதியுமே அழிஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு. எல்லா கல்லுமே சரிஞ்சு கொட்டுது. இந்த சன்னதியில அந்த பில்லர்ல ஒரு கல்லு அந்த ஜாயிண்ட்ல நின்றுட்டு இருக்கு. அது அப்படி லைட்டா இருந்துச்சுன்னா அந்த பில்லர் மொத்தமாவே சாஞ்சிரும். இந்த கோவில்ல சும்மா கிடையாதுங்க, ஒவ்வொரு சன்னதிலுமே கீழே அவ்வளோ அமைப்பா எல்லா சிற்பங்களும் செதுக்கி வச்சிருப்பாங்க. இதுவுமே புதஞ்சி இருக்கு. இன்னும் தோணுன்னா எவ்வளவு போகுதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச காலம் அப்படியே விட்டுட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இதே மாதிரி அந்த கட்டடமும் மாறிடும். இதுவும் ஒரு சன்னதியா இருந்துச்சு, காலப்போக்கில் அழிஞ்சிருச்சு. இப்ப இதுக்கு அடுத்து அதுவும் அழிஞ்சிருங்க கண்டிப்பா, இதே மாதிரி விட்டுட்டோம் அப்படின்னா. பழங்கால கோயில்னாலே அந்த கல்லு தாங்க. அந்த கல்லுக்கு தயவு செய்து இது போல வண்ணம் பூசாதீங்க. எத்தேர்ந்து ஒண்ணும் தெரியலையா, கிட்ட போறப்ப அந்த கல்லை ஏன் வண்ணம் பூச வேணாம்னு சொல்றாங்க அப்படின்னா, நிறைய கோவில்கள்ல அந்த கல்வெட்டுகள் இருக்குங்க. இங்க பாருங்க, கல்வெட்டு இருந்ததுக்கான தடையுமே தூரத்துலேருந்து பார்த்தா தெரியாது, கிட்ட வந்து பாக்குறப்பதான் தெரியுது. அதுக்கு மேல வண்ணம் பூசி வச்சு அதையும் கெடுத்து வச்சிருக்கீங்க. இது போல தயவு செய்து எந்த கல்லுலையுமே வண்ணம் பூசாதீங்க. பழைய காலத்து கோயில்ல அதோட அழகு அந்த கல் எப்படி நேச்சரா இருக்கோ அதே போலயே விட்டுருங்க. ஸ்ரீரங்கம் வரீங்க, சமயபுரம் வரீங்க, தயவு செய்து இங்கெல்லாம் வர உங்களுக்கு அதுக்கு பக்கத்திலேயே இருக்க நம்ம வாலீஸ்வரர் சோழீஸ்வரர் கோவில் வீத்துறையூருங்க. திருச்சி மாவட்டத்தில் சமயபுரத்துலேருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த வீத்துறையூர் இருக்கு. இந்த வீத்துறையூர்ல இங்கே வாலீஸ்வரர் அமைஞ்சிருக்காரு, பக்கத்திலே சோழீஸ்வரர் அமைஞ்சிருக்காரு. இங்கே வந்தீங்கன்னா 2 பழைய காலத்து சிவனை போய் பார்க்கலாம். நான் வர நேரத்துக்கு அந்த சோழீஸ்வரரை காட்டாம்புள்ள கிட்ட நின்று, ஆனால் வாலீஸ்வரருக்கு இங்கே தொடர்ந்து விளக்கு போட வந்துருக்காங்க. நான் கிட்ட போய் காட்டுறேன். இது மூலியமா இந்த சாமியை நீங்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்தி எல்லாரும் இங்கே வரணுன்றதுக்காக இந்த வீடியோவை போடுறேன். நன்றி.